கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை குறித்ததான சத்தியங்களை தியானிக்கும்படியாக தேவன் இந்த மாதம் முழுவதிலும் ஒவ்வொரு வாரமும் நமக்கு கிருபை பாராட்டினார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஒவ்வொரு சுவிசேஷத்தின் கடைசி அதிகாரத்திலிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற அனுபவங்களை, நமக்காக ஏற்படுத்தி தந்த நன்மையான ஈவுகளை நாம் ருசிக்கும்படியாக நமக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். இந்த நாளிலும் நாம் யோவான் சுவிசேஷத்திலிருந்து அதன் கடைசி அதிகாரத்திலிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மோடு கூட எப்படி இடைப்படுகிறார் என்று சொல்லி நாம் தியானிக்கலாம். யோவான் 21 அதிகாரம் 5வது வசனத்துக்கு வாங்க. யோவான் 21:5. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி இயேசு கூப்பிடுகிற ஒரு அனுபவம் இது. அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு அனுபவம். 21வது அதிகாரம் தொடக்கத்துல ஒரு சம்பவம் நடக்குது. சீமோன் பேதுரு மற்ற சீஷர்களையும் கூட்டிட்டு சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போறேன். மற்ற சீஷர்களை கூப்பிட்டு சொல்றாரு. உடனே அவங்க, நாங்களும் கூட வருவோம் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் புறப்பட்டு போய் படவேல ஏறிட்டாங்க. அந்த ராத்திரி அவங்க ஒன்றும் பிடிக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் விடியற் காலம் ஆகுது. இயேசு கரையில நிக்கிறாரு. அவரை இயேசுன்னு அவங்களுக்கு தெரியல. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அப்ப ஒரு ஒரு அவரை அந்த அவருடைய சாயல் இப்ப நம்ம கோதுமைன்னா கோதுமையை விதைக்கிறோம். ஆனா அது முளைக்கும் போது அது ஒரு ஒரு புதிய துளிர், ஒரு செடியாக முளைக்கிறது. அப்ப அதோடைய விதைக்கப்பட்டது, அதோடைய விதையானது வேற ஒரு சாயல்ல எழும்புது. அது மாதிரி இயேசு கிறிஸ்துடைய சரீரம் நமக்காக விதைக்கப்பட்டது. ஆனா இப்ப அவர் எழும்பி இருக்கிற சரீரம் ஒரு ஒரு மகிமையின் சரீரமா இருக்கிறதுனால அவங்களால அதை பார்த்த உடனே அவர் அடையாளம் கண்டு கொள்ள முடியல. அதனாலதான் அவங்க அப்படியே அவர் யாருன்னு தெரியாமலே நின்றுட்டு இருக்கிறாங்க. இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்க இடத்துல உண்டா? இது இப்படி கூப்பிடும் போதே அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி தோணி இருக்கும், யாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் யோசித்திருப்பாங்க. அப்ப ஏதா பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு பாருங்களேன். அப்ப யாரை பார்த்து அப்படி கூப்பிட்டாரு? அவர் வாழ்ந்த அந்த 3 வருஷ காலம் அவரோடு கூட ஒன்றாக பழகி தங்கி அவருடைய அற்புதங்களை ருசித்து அவரோட போஜனம் பண்ணி அவரோட இருந்த அவருடைய சீஷர்கள் இன்றைக்கு அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு இல்லாத, அதாவது இயேசு மனிதனாக அவர்களோடு கூட இல்லாத ஒரு தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில அவர் எப்படி உறவை கட்டி எழுப்புறாருன்னு பாருங்களேன். நீங்க என்னைக்குமே தனித்து விடப்பட்டவங்க இல்ல, என்னைக்குமே நான் உங்க கூட தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லுகிற விதமாக பிள்ளைகளே அப்படின்னு அன்பா கூப்பிடுறார். இன்னைக்கும் பாருங்களேன், ஐயோ என் கூட இப்ப இயேசு இல்லையோ ஏன் அப்படின்னு சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள்ல நம்ம தனித்து விடப்பட்டது போல நினைப்போம். சில நேரங்கள்ல புறக்கணிக்கப்பட்டது போல உணர்வோம். சில நபர்கள், சில சூழ்நிலைகள் நம்ம புறக்கணிக்கும் போது நம்ம தனித்து விடப்பட்ட நிலைமையில அப்படி யோசிப்போம், நம்ம கூட ஆண்டவர் இல்லையோ அப்படின்னு. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துலதான் வர்றார். பிள்ளையே அப்படின்னு, என் மகளே, என் மகனே அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல அன்போடு கூட உங்களை அரவணைக்கிறார். அவர் தோற்றத்தை காட்டிக்கலனாலும் அவர் நம்மோட கூட தான் இருக்கிறார். எப்பொழுது நம்ம மேல நினைவா இருக்கிறார், எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார். அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகிற தேவாதி தேவன், கோடானு கோடி மனுக்களும் இருக்கிற அந்த உலகத்துல உங்களையும் என்னையும் பர்டிகுலரா தனித்தனியா பேர் சொல்லி கூப்பிட்டு அவர் ஒவ்வொருவரையும் விசாரிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். நம்ம எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்கள் அதோட சைஸையும் அதோட ஹீட்டையும் அதோடைய தோற்றத்தையும் அதையெல்லாம் பார்க்கும்போது அதையெல்லாம் தன்னுடைய அதோடைய பாதையில சுற்றி வர பண்ணுகிற அத்தனையும் அடக்கி ஆளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அதுக்கு முன்னாடி நம்மலாம் தூசி மாதிரி இருப்போம், டஸ்ட் மாதிரி இருப்போம். அப்ப நம்ம மேல அன்பு வச்சு நம்ம என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் தனித்து விடப்பட்டிருந்தாலும் பிள்ளையே, மகளே, மகனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்துல வர்ற ஒரு அருமை தெய்வம் தான் நம்முடைய தேவன். பாருங்களேன், கூப்பிட்டு கேட்கிறாருல, புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? அவங்களோட கூட அப்படியே ஒரு இன்டராக்ட் பண்ண வர்றார். அவங்களோட கூட பேசி இப்ப அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும்படியாக, பரமேறி நான் எங்கேயோ போயிரல, நான் உங்க கூட தான் இருக்கிறேன். அது அவர் தான் சொல்லிட்டாரு, உலகம் என்னைக்கு முடிதோ தெரியாது, என்னைக்கு முடிஞ்சாலும் சரி அன்னைக்கு வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார். யார் கைவிட்டாலும் சரி,
மலையே விலகி போனாலும் சரி, அது பெரிய பாதுகாப்பா இருந்தவங்க எல்லாம் நமக்கு இல்லாம போகலாம். பர்வதங்கள் அப்படின்னா குட்டி குட்டி இதுன்னு சொல்றாங்க, குன்றுகள் அப்படின்னு. அது இல்லாம போனாலும் சரி, ஒருவேளை நம்ம நம்பி இருந்த நபர்கள், இல்ல நம்பி இருந்த தொழில், நம்பி இருந்த வேலை, ஏதோ ஒண்ணு நம்பி இருந்த குடும்பம், நம்மளை காப்பாத்தும், நம்மளை வாழ வைக்கும், நம்மளை உயர்த்தும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி இருந்த நம்முடைய பிடிமானம் எது இல்லாம போனாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தைக்கு அடையாளமா தான் அவர் சொல்றாரு, பிள்ளைகளே உங்ககிட்ட ஏதாவது இருக்கா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு ரொம்ப கேஷுவலா ஆண்டவர் வந்து கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல ஒண்ணுமே கிடைக்கல எங்களுக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்ற, நீங்க படகுக்கு வலது புறமா வலைய போடுங்க. உங்க படகு நின்றுட்டு இருக்குல்ல, இதுக்கு ரைட் சைட்ல போங்க. அழகா டைரக்ஷன் கொடுக்கிறார், வழி நடத்துறாரு. பாருங்களேன், இன்னைக்கு அப்படிதான். நம்ம சில நேரத்துல தனித்து விடப்பட்டு நமக்கு வழி தெரியாதது போல ஒரு சூழ்நிலையில நின்றுட்டு இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, இந்த டைரக்ஷன். எப்படியாவது பேசுவாரு, வேதத்தின் வார்த்தைகள் மூலமா பேசுவாரு, வேதத்துல கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலமா பேசுவார், இல்ல தீர்க்க தரிசிகள் மூலமாக பேசுவார். ஆண்டவர் நமக்கு ஊழியம் செய்யறதுக்கு தான், நம்மளை சீர்படுத்துறதுக்கு, சபையை சரி பண்றதுக்கு தான் 5 வகையான ஊழியங்களே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர்களை வைத்திருக்கிறார், தீர்க்க தரிசிகளை வைத்திருக்கிறார், சுவிசேஷர்களை வைத்திருக்கிறார், போதகர்களை வைத்திருக்கிறார். யார் மூலமாகிலும் பேசுவார், எப்படியாயிலும் நம்மை வழி நடத்துவார். நம்ம வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பேதையரா இருந்தா கூட திசை கெட்டு போவதில்லை. அவருடைய பிள்ளைகளா இருக்கிற பட்சத்துல நடக்க வேண்டிய வழி இதுதான், நீ வலதுபுறமா சாயாத, இடதுபுறமா சாயாத, நேர நட அப்படின்னு சொல்லி கைட் பண்ற அந்த சத்தம் உங்க காதுகள்ல கேட்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த வேலைக்கு போகலாமா, அந்த வேலைக்கு போகலாமா, இதை அப்ளை பண்ணலாமா, அதை அப்ளை பண்ணலாமா, இல்ல இப்ப நம்ம இதுல பேசலாமா, பேசக்கூடாதா, அமைதியா இருக்கணுமா, எது நமக்கு தெரியலையே, நான் வீடு மாறி போகணும், வாடகைக்கு போகணும், எங்க வீடு எடுக்கிறது, எந்த இடத்துல எடுக்கிறது, சிட்டிக்குள்ள இருப்போமா, இல்ல நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கிட்ட இருப்போமா, நமக்கு எப்படி எங்க போய் இருக்கணும்னு தெரியலையே, ஊழியத்தை எப்படி செய்கிறது, இதுக்குரிய பொருளாதாரம் பத்தாதா, இது செய்யலாமா, அதை விடலாமா, எந்த விஷயத்தை குறித்த கேள்விகளோடு இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். நமக்குள்ள அவர் தங்கி இருக்கிறார். அன்றைக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாய் அவர் சீஷர்களுக்கு வெளிப்பட்டு, உன் படகுக்கு ரைட் சைட்ல நீ வலைய போடு அப்படின்னு சொல்லி கைட் பண்ண ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட நம்முடைய ஆவியிலே தங்கி இருக்கிறவராய், நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். சத்திய ஆவியாகி அவர் நமக்குள்ள வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 8வது அதிகாரத்துல 13 17 வரை உள்ள வசனங்கள்ல நீங்க பாருங்க. ரோமர் 8, 13, 14, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். தேவனுடைய புத்திரர் அப்படின்னா சன்ஸ். நம்ம எல்லாம் அவருடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். அப்ப அவருடைய மகனா, அவருடைய மகளா அவர் நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார். ஏன்னா திரும்பவும் பயப்படுறதுக்கு நம்ம ஒன்னும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கோம். பாத்தீங்களா? இப்ப உங்களுக்கு எங்க வேலை பார்க்கணும், எங்க வீடு எடுத்து தங்கணும், ஈவன் ஒரு வாடகை வீட்டுக்கு போனோம்னா கூட எந்த இடத்துல வாடகைக்கு வீடு பார்க்கணும், இல்ல சொந்த வீடா வாங்கணும்னா எந்த இடத்துல வீடு வாங்கணும், எந்த இடத்துல நம்முடைய பொருளாதாரத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், எங்க நம்முடைய மூலதனம், நம்முடைய பிசினஸ எங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அது எப்படி நடத்தணும், எல்லாத்தையும் குறித்து அழகா கைட் பண்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். அவர் பிள்ளைகளே வந்து கூப்பிடுறாரு. நம்ம அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுற ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். இது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நமக்குள்ள தங்கி இருக்கிற ஆவியானவர் நம்மை அப்படியாய் நடத்துகிறார். ஒரு முறை ஒரு மிகப்பெரிய தேவ மனிதன் அவங்க தேவ சமூகத்துல போய் நிற்கும் போது அவங்களுக்கு நிறைய வல்லமை வரங்கள் வேணும் அப்படின்னு ஆசையோட போய் நின்னாங்களாம். அந்த நேரத்துல எல்லா வரங்களையும் 9 வரங்களையும் கேட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல போய் நிற்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அழகா கைட் பண்ணாராம். வர வேணும்னு கேட்காத, எனக்கு நீங்க வேணும்னு கேட்டுரு அப்படின்னு.
அவர் வந்துட்டா எல்லா வரங்களும் உனக்குள்ள தானா வந்துரும் அப்படின்னு சொல்லி அழகா ஆவியானவர் கைட் பண்ணாராம். அப்ப நம்ம எதை எப்ப எப்படி கேட்கணும், தேவனிடத்துல கேட்கறது கூட, ஜெபத்துல கேட்கறது கூட எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வழி நடத்துகிறார். அப்படிப்பட்ட ஆவியை நம்ம பெற்றுக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றுக்கிறோம். அப்புறம் 16வது வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். நாமெல்லாம் தேவனுக்கு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நம்ம ஸ்பிரிட்ல, நம்ம ஆவியில பேசிட்டே இருப்பேன். ஏய், நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, நீ பிள்ளைன்னா உனக்கு என்ன? அடுத்த வசனம் பாருங்க, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. இயேசு கிறிஸ்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் சிலுவையில சுதந்திரிச்சாரோ அத்தனைக்கும் நாம சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராமே. அப்ப பாருங்களேன், கிறிஸ்துவுடனே கூட எல்லாத்திலையும் நம்ம சுதந்திரவாளிகளா மாத்திருக்காரு. இந்த பிள்ளைகளே அப்படின்னு சொல்ற வார்த்தைக்குள்ள, அவர் அப்பா பிதாவேன்னு சொல்ற வார்த்தைக்குள்ள நம்ம எவ்வளவு சுதந்திரவாளிகள் ஆயிடுறோம் பாருங்க. அவருக்கு என்னென்ன உலக பிரகாரமா தகப்பனுக்கு என்ன உண்டு அத்தனையும் பிள்ளை சுதந்திரிக்குது தானே. தகப்பனுடைய காலத்துக்கு அப்புறம் தகப்பனுடைய சொத்துக்கள் எல்லாம், அவருடைய மதிப்பு எல்லாமே பிள்ளைகளுக்கு சொந்தமாகுது. அது அவங்களுக்கு சுதந்திரமாகுது. ஏன் சுதந்திரமாகுது? அந்த தகப்பனுக்கு பிள்ளைகளா பிறந்ததுனால. இப்ப ஆண்டவராகிய இயேசுக்கு நாம பிள்ளைகளா பிறந்ததுனால நமக்கு இயேசு சிலுவையில என்னெல்லாம் சம்பாதிச்சாரு, என்ன நெகட்டிவா, என்ன எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் சிலுவையில அவர் எடுத்தாரோ அத்தனைக்கு பதிலா அப்படியே டிரான்ஸ்பர், அப்படியே நம்ம டோட்டலா நமக்கு நேர்மறையான விஷயங்களை எடுத்துட்டார். எல்லா எதிர்மறையும் அவருக்குள்ள எடுத்துட்டு எல்லா நேர்மறையான ஆசீர்வாதங்களையும் நமக்கு அவர் சுதந்திரமா தந்துட்டார். இதுதான் அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார். மரணத்தை வெற்றி சிறந்தார். அப்ப ஜீவனை அவர் சுதந்திரித்திருக்கிறார். நோய்களை வெற்றி சிறந்தார், சுகத்தை சுதந்திரிக்கிறார். பாவங்களை வெற்றி சிறந்தார், பரிசுத்தத்தை சுதந்திரிக்கிறார். அப்ப எதெல்லாம் அவர் வெற்றி சிறந்தாரோ அது எல்லாம் நமக்கு ஆசீர்வாதங்களா சுதந்திரங்களா மாறுது. அப்ப இது அத்தனையும் நம்ம அனுபவிக்கிறதுக்கான பாக்கியத்தை இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். அப்ப நமக்கு கைட் பண்றார். பிள்ளை அப்படின்னா எப்படி கைட் பண்றாரு பாருங்களேன். பிள்ளைகளேன்னு கூப்பிட்டாரு, ஒன்னும் இல்லையே அப்படி சொல்லும் போது நீங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அழகா கைட் பண்றாரு. அடுத்து 21வது அதிகாரத்திலே 14வது வசனத்துக்கு வாங்க. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அழகா தரிசனம். அவர் இன்னைக்கும் நம்ம கூட தரிசனத்துல வெளிப்படுவார் பாருங்களேன். இன்றைக்கு நம்ம கூட பேசுவார், தரிசனம் மூலமா வெளிப்படுவார். அவர் சீஷர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார். என்ன கூட ஒரு தடவை அதிகாலை நேரத்துல தரிசனம் மூலமா பேசிதான் வசனங்களை விதைக்கிறவராக தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஒரு தோட்டக்காரனை போல ஒரு விதைகள் அடங்கிய ஒரு விதை அந்த பெட்டியை சுமந்து கொண்டு அதை அள்ளி தூவுகிறவராக, இந்த காரியத்தை செய்யும்படி உணர்த்துகிறவராக தரிசனத்திலே இடைப்பட்டார். அதனால இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே வசனத்தை விதைக்கிறவளாக, வசனத்தை அறிவிக்கிறவளாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப வழி நடத்துறார். இதுதான் உன்னுடைய பாதை, இதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அழகா ஆண்டவர் அவங்களை கைட் பண்றாரு. அப்படி அவங்க ஏகப்பட்ட மீன்களை பிடிச்சு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல அவர் தம்முடைய தரிசனத்தின் மூலமா அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினதின் மூலமா ஆண்டவர் அவங்களுக்கு தரிசனத்தின் மூலமா அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினாருங்கிறத பார்க்க முடியும். நாம் ஜெபிக்கலாம். இந்த நேரத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நேரத்துல கர்த்தர் நம்முடைய தரிசனங்கள் மூலமாக நமக்கு தம்மை வெளிப்படுத்துவாராக. ஆண்டவரே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவன், நீர் எங்களுக்கு கைட் பண்ணுகிற தேவன். ஆண்டவரே ஆலோசனை கர்த்தர், அதிசயமானவர் அப்பா. உமக்கு நன்றி நன்றி அப்பா. ஆண்டவரே நம்முடைய பிள்ளை சீஷர்களை பிள்ளைகளேன்னு கூப்பிட்டு வழி தெரியாத இடத்துல, தனித்து விடப்பட்ட இடத்துல வழிகாட்டினீங்க ஆண்டவரே. அப்பா உண்மை வெளிப்படுத்தினீங்க ஆண்டவரே. அப்படித்தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்களுக்கு நீங்க வழிகாட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள கலங்குற விளக்கமாய் வெளிச்சமாய் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீங்க அவங்களுக்கு தரிசனம் மூலமாக வெளிப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களை குறித்த தேவ திட்டத்தை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக நீங்க பேசுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி. உடைய கருத்துல எங்களை தாழ்த்தி தந்துட்டோம். நீங்க எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.